கொண்டிருக்கிறோம். சமூக நீதி என்பது சமூகத்திலே நமக்கு கிடைக்கிற நீதி என்று பொருள் அல்ல. சமூக நீதி என்பது இடஒதுக்கீடு அல்ல. சமூக நீதிக்குள் இடஒதுக்கீடு அடங்கும். ஆனால் இடஒதுக்கீட்டிற்குள்ளே அல்லது இடஒதுக்கீடு மட்டுமே சமூக நீதி ஆகாது. இது மிகவும் நுட்பமான ஒரு பொருளை கொண்டதாகும். சமூக நீதி என்பது சமூக தகுதியை அடிப்படையாக கொண்டது. சமூக தகுதியை உயர்த்துவதற்கான கொள்கையை அடிப்படையாக கொண்டது. கீழ் சாதி மேல் சாதி என்கிற வேறுபாட்டை களைவதற்கான தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது சமூக நீதி. மனிதன் பிறப்பிலே இருக்கிற உயர்வு தாழ்வை சமப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட கொள்கை நெறியை அடிப்படையாக கொண்டது சமூக நீதி. சமூக நீதி என்பது வெறும் இடஒதுக்கீடு அல்ல, தலைகளை எண்ணி தருகிற பங்கீடு அல்ல. இந்த சாதி இத்தனை சதவீதம், ஆகவே அவர்களுக்கு கல்வியில் இவ்வளவு இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பில் இவ்வளவு இடஒதுக்கீடு என்று சொன்னால் அதற்கு பெயர் பங்கீடு, அதற்கு பெயர் சமூக நீதி அல்ல, அது பங்கு. இந்த சமூக கட்டமைப்பிலே நாங்கள் இவ்வளவு சதவீத மக்கள் இருக்கிறோம், ஆகவே எங்களுக்கு கல்வியில் இத்தனை சதவீதம் வேண்டும், வேலை வாய்ப்பில் இத்தனை சதவீதம் வேண்டும் என்று கேட்டால் அதற்கு பெயர் பங்கு. உனக்கு இவ்வளவு பங்கு, எனக்கு இவ்வளவு பங்கு, பங்கீடு. ஆகவே இடஒதுக்கீடு என்று மட்டுமே சொன்னால் அது பங்கீடு. சமூக நீதி என்று சொன்னால் அந்த பங்கீடுகளின் மூலமாக இந்த மண்ணிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற வேரூன்ற செய்யப்பட்டிருக்கிற புறையோடி கிடக்கிற சாதியத்தை வேறறுப்பதற்கான தத்துவம். இதுதான் அடிப்படையான ஒரு செய்தி. ஆகவே சமூக நீதியை நாம் காப்பதற்காக போராடுகிறோமா, மீட்பதற்காக? இன்னொன்றையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சமூக நீதி என்பது சமூக தகுதியை உயர்த்துவதற்குத்தான், அதுதான் மிக முக்கியமானது. சோசியல் ஸ்டேட்டஸ், பொருளாதார தரத்தை உயர்த்துவதற்கல்ல. பொருளாதார தரத்தை உயர்த்துவதற்கு கடனுதவி திட்டங்கள் இருக்கின்றன, தொழில் தொடங்குவதற்கான உதவி திட்டங்கள் இருக்கின்றன. பொருளாதார தகுதியை மேம்படுத்துவதற்கு எத்தனையோ பல திட்டங்களை மத்திய அரசு அறிவித்திருக்கின்றன. பொருளாதாரத்தின் அடிப்படையிலே இடஒதுக்கீடு வழங்கினால் பார்ப்பன ஏழைகளுக்கும் வழங்க வேண்டும், பனியா சமூகத்தை சார்ந்த ஏழைகளுக்கும் வழங்க வேண்டும், ராஜ்புத்திரர்களுக்கும் வழங்க வேண்டும், பூமிகார் சாதிகளுக்கும் வழங்க வேண்டும். பொருளாதாரத்தில் எல்லா சாதிகளும் ஏழைகள் இருக்கிறார்கள். வறுமை என்பது சாதியை பார்த்து வருவதில்லை. வறுமை மிக மோசமாக பார்ப்பன சாதியிலும் உண்டு, மறந்துவிடக் கூடாது. ஆகவே வறுமையின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு தர வேண்டுமானால் பார்ப்பனர்களுக்கும் இடஒதுக்கீடு தர வேண்டும். பார்ப்பனர்களுக்கும் இடஒதுக்கீடு தந்தால் அதற்கு பெயர் சமூக நீதியா? இல்லை, அதற்கு பெயர் பொருளாதார நீதி. ஆக சமூக நீதி என்பது சமூகத்திலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அடக்கி ஒடுக்கப்பட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு கிடக்கிற ஒரு சமூகம் தலை நிமிர்ந்து வருவதற்கு வழங்கப்படுகிற முன்னுரிமைதான் சலுகை அல்ல, முன்னுரிமை. இடஒதுக்கீடு என்பது சலுகை அல்ல, சமூக நீதி. இடஒதுக்கீடு என்பது பிச்சை அல்ல, பிறப்புரிமை. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக என் பாட்டன் முப்பாட்டன் ஏமாற்றப்பட்ட அந்த வாழ்க்கையில் இருந்து மீட்கப்படுகிற உரிமைகள். ஆகவேதான் மனிதனின் மாணிக்கம், ஆசியாவின் ஜோதி என்றெல்லாம் போற்றப்படுகிற புகழப்படுகிற ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த காலத்தில் அரசியலமைப்பு சட்டம் அரங்கேற்றப்பட்ட போது இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக, சமூக நீதி சம்பந்தமாக விவாதங்கள் இருந்த போது எக்கனாமிக்கலி பேக்வர்ட் என்கிற வார்த்தையை இணைக்க முடியாது என்பதில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். முதல் சட்ட திருத்தத்திலே கூட சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் பீப்புள் என்றுதான் இணைக்கப்பட்டிருக்கிறது. சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு இதுதான் இடஒதுக்கீட்டினுடைய சமூக நீதியினுடைய சாராம்சம். பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றால் அதற்கு பெயர் சமூக நீதி அல்ல. மேலோட்டமா பார்த்தா பாவம் தானே,
எத்தனையோ பார்ப்பனர்கள் பிச்சை எடுக்கிறார்கள், சமையல் வேலை செய்கிறார்கள், ஐயோ பாவம் என வாழ்க்கையை நடத்துகிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் அந்த பிச்சைக்கார பார்ப்பன சகோதரன் கூட கோவிலின் கருவறைக்குள்ளே நுழைய முடியும், தாழ்த்தப்பட்டவர் நுழைய முடியுமா? இந்த நாட்டில் துணை பிரதமராக இருந்தவர், ராணுவத்துறை அமைச்சராக இருந்தவர், கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தவர், எத்தனை இடங்களிலே திராட்சை தோட்டங்கள், ஆப்பிள் தோட்டங்கள் இருக்கின்றன என்கிற கணக்கு தெரியாத அளவுக்கு, கண்மூடித்தனமான அளவுக்கு பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைந்தவர், முப்படைகளுக்கும் அமைச்சராக விளங்கியவர் பாபு ஜெகஜீவன் ராம். அவர் உத்தரப்பிரதேசத்திலே சம்பூர்ணானந்தா அவர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்துவிட்டு திரும்புகிற போது சாதியவாதிகள் என்ன செய்தார்கள்? அந்த சிலை தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லி கங்கா ஜலத்தை ஊற்றி, கங்கையின் புனித நீரை ஊற்றி சம்பிரோட்சணம் செய்தார்கள். சம்பிரோட்சணம் என்றால் தீட்டு கழித்தல். எதனால் தீட்டுப்பட்டது? பாபு ஜெகஜீவன் ராம் அவர்கள் சம்பூர்ணானந்தா அவர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்ததனால் தீட்டுப்பட்டது. பாபு ஜெகஜீவன் ராம் அவர்கள் என்ன ஒரு மாதத்திற்கு ஒரு முறை குளிக்கக்கூடியவரா? பல்விளக்க தெரியாதவரா? உடை உடுக்க தெரியாதவரா? நாகரிகம் என்றால் என்னவென்று தெரியாதவரா? ஒழுக்கங்களை அறியாதவரா? பண்பு நலன்கள் இல்லாதவரா? ஏழையா? எவ்வளவு பெரிய பணக்காரர், அவ்வளவு பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், இந்திய நாட்டின் துணை பிரதமர் பதவியில் இருந்தவர், முப்படைகளுக்கும் அமைச்சராக இருந்தவர், ராணுவ அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர். அவர் திறந்து வைத்த சிலையில் தீட்டுப்பட்டு விட்டதென்று சில மூடர்கள், முண்டங்கள் கங்கையின் புனித நீரை ஊற்றி கழுவுகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஏற்றத்தாழ்வை, உயர்வு தாழ்வை போக்குவதற்கு கொண்டு வரப்பட்ட நீதிதான் சமூக நீதி. 100% மதிப்பெண் எடுத்தவராக இருந்தாலும் உனக்கு இடமில்லை, 35% எடுத்தவராக இருந்தால் ஒரு சக்கிலிய சகோதரனுக்கு மருத்துவ படிப்பில் இடம் உண்டு என்று சொல்லுகிற நீதிக்கு பெயர்தான் சமூக நீதி. மேலோட்டமா பார்த்தா என்ன அநியாயமா இருக்கு? அவன் 100% மதிப்பெண் எடுத்திருக்கிறான், அவனுக்கு இடம் இல்லை. இவன் வெறும் 35% தான் எடுத்திருக்கிறான், இவனுக்கு இடம் வழங்கப்படுகிறது என்றால் இது அநீதியாகத்தான் தோன்றும். இந்த மதிப்பெண்களை மட்டும் நீ ஒப்பிட்டு பார்த்தால் அநீதி, சமூக மதிப்பீடுகளை ஒப்பிட்டு பார்த்தால் இது நீதி. இதுதான் சமூக நீதி. இப்படி வழங்கப்படுவதற்கு பெயர்தான் சமூக நீதி. ஆகவே சமூக நீதி என்பது வெறும் பங்கீட்டோடு தொடர்புடையதல்ல, சமூக தகுதியோடு தொடர்புடையது. சமூக நீதி என்பது வெறும் தலையை எண்ணி அளந்து கொடுக்கப்படுகிற, எண்ணி கொடுக்கப்படுகிற பங்குகள் அல்ல, ஷேர் அல்ல. அது அதிகார பகிர்வு, சமூக அந்தஸ்தை உயர்த்துவதற்கான, சாதியத்தை வேறொழிப்பதற்கான ஒரு கருவி, ஆயுதம். ஆகவே சமூக நீதியை அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட பார்வையிலிருந்து, கோணத்திலிருந்து நாம் பார்த்தால் நம்முடைய கைகளுக்கு இன்னும் சமூக நீதி வந்து சேரவில்லை தோழர்களே. இந்த 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில், இந்த அரை நூற்றாண்டு கால அரசியல் வரலாற்றில் சேரி எழுந்திருக்கிறதா? தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவர் அல்லாதார் என்கிற வேற்றுமை எழுந்திருக்கிறதா? மனிதர்கள் பிறவியின் அடிப்படையிலே சமமானவர்கள்தான் என்கிற கருத்து மேலோங்கி இருக்கிறதா? ஆக இந்த மாற்றம் இந்த 50 ஆண்டு. ஆனால் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு ஜனநாயகம் பரவலாக்கப்பட வேண்டும். ஜனநாயகம் பரவலாக்கப்படுவதற்கு அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும். அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என்பதற்கு அடையாளம் தான் பாப்பாப்பட்டியிலே, கீரிப்பட்டியிலே, நாட்டார் மங்கலத்திலே, கொட்டக்காட்சி என்பதிலே, மேலவளவிலே இந்த விடுதலை யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடிப்படையிலே ஜனநாயக காற்றை சுவாசிப்பதற்கு கோடானு கோடி மக்கள் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது. இந்த மக்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? யாருக்கு இந்த சோற்றிலே மண்ணை எள்ளி போட்டார்கள்? யாருக்கு எதிரான வேலைகளை செய்தார்கள்? இவர்கள் செய்த ஒரே பிழை சாதியத்தை எதிர்த்தது, இந்துத்துவத்தை ஏற்க